வணக்கம். சபரி அகாடமி பரமசிவன். நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதில் ப்ரீவியஸ் இயராக கேட்ட கொஸ்டின் தான் இன்றைக்கி பார்க்குறோம். இதில் நம்பர் சிஸ்டம்ங்கிற படத்துலேருந்து ஆர்ஆர்பி என்டிபிசியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 30 ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த இடத்துல என்ன வரும் கொஸ்டின் மார்க்கே போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன வரும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள் 36, 55, 49 இருக்குது. அடுத்து 64, 47, 39, அடுத்து 49, கொஸ்டின் மார்க் 61. ஓகேங்களா? இப்போ இந்த நம்பர் பாருங்க. 36 வந்து 6ஓட ஸ்கொயர், 64 வந்து 8ஓட ஸ்கொயர், 49 வந்து 7ஓட ஸ்கொயர். அப்போ இந்த 6ஓட ஸ்கொயர் இந்த ரெண்டுக்கு ரிலேட்டிவா என்ன 6 இருக்குன்னு பார்க்கணும். இப்போ பாருங்க, இந்த 49லேருந்து எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க? 6 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 49 + 6 55, அதோட 6ஓட ஸ்கொயர் 36. அதே மாதிரி பாருங்க 39லேருந்து 47 வந்து 8 ஆட் பண்ணியிருக்காங்க. 8ஓட ஸ்கொயர் 64. அப்போ இங்கே என்ன வந்திருக்கு? 49 வந்து 49 வந்து 7ஓட ஸ்கொயர். இது வந்து 7 ஸ்கொயர், இது 8 ஸ்கொயர், இது 6 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ 61லேருந்து இங்கே 7 ஸ்கொயர் வந்துருக்குன்னா இங்கே என்ன ஆட் பண்ணணும்? 7 ஆட் பண்ணணும். அப்போ 61 + 7 எவ்வளவு? 68. இதுதான் இதோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இதில் என்ன வரும்? 68 வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. If 23 there more than a number is 25/6, find the number கேட்காங்க. ஓகேங்களா? If 23/3, அப்போ 23/3 more than a number plus ஒரு x, ஒரு நம்பர் x வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ equal to என்ன சொல்லியிருக்காங்க? 25/6. 25/6 கேட்காங்க. இப்போ இந்த x கண்டுபிடிக்க இது அங்கே போகுமா? அப்போ x is equal to 25/6 minus 23/3. அடுத்து இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 6 எல்சிஎம். 6 1 டைம்ஸ் தான் இருக்கு. அப்போ 25, 6ல 3 2 டைம்ஸ் இருக்கு. அந்த 2ஆல நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணா 2 23 சார் 46. ஸோ எவ்வளோ ஆச்சு? ரெண்டு மைனஸ் பெரிய நம்பர்லேருந்து நம்ம சின்ன மைனஸ் பண்ணோம். ஸோ 46 minus 21 சார் 25 = -21. இப்போ -21/6 ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 2 3 சார், இது 7 3 சார். ஸோ -7/2 ஆன்சர். ஆப்ஷன் சி. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த 8 digit நம்பர் 256139A4, அதாவது 256139A4. ஓகேங்களா? A4 இது ஒரு 8 digit நம்பர். இதை 11ஆல் டிவைட் பண்ணும்போது, ஓகேங்களா, இஸ் டிவைடட் பை 11, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் A. இந்த நம்பர் வந்து 11ஆல் டிவைட் ஆகும். அப்படின்னா அந்த ஏங்கிற இடத்துல என்ன வரும்? இதுதான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நம்பர் வந்து 11ஆல் டிவைட் ஆகும்னா அதுக்கு டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி என்னன்னா அதோட ஆட் பிளேஸ், அதாவது யூனிட் பிளேஸு ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பிளேஸு, இதெல்லாம் செகண்டு ஃபோர்த்து இருக்கலாம் ஈவன் பிளேஸ். ஸோ அதோட ஆட் பிளேஸ் அதாவது 9 4 9 1 5. ஓகேங்களா? இதெல்லாம் ஆட் பண்ணணும். அடுத்து ஈவன் பிளேஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் வந்து ஒன்று 0 ஆகணும், இல்லை 11 ஆகணும், இல்லை 11ஓட மல்டிபிளாக ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அது 11ஆல் டிவைட் ஆகும். இப்போ நம்ம பாருங்க, இதை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க. 4 + 9 + 1 + 5. ஓகேங்களா? இதுதான் ஆட் பிளேஸில் இருக்குது வேல்யூ. அடுத்து ஈவன் பிளேஸில் இருக்க பாருங்க. இங்கே இருந்து வாங்க. இதெல்லாம் ஈவன் பிளேஸில் இருக்கிற வேல்யூ, அதாவது A 3 6 2. A + 3 + 6 + 2. ஓகேங்களா? இப்போ என்னாச்சு? 4 + 3 13, 14 19 ஆகுது. இது 19, இது 8 11. ஓகேங்களா?
ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் இது வந்து 11 + a இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் 0 அல்லது 11ஓட மல்டிபிளாக இருக்கும். இப்போ 19 ஓகேங்களா மைனஸ் 11 + a = 0 ஓகேங்களா. இப்போ இங்க 19 இருக்கு, இங்க 11 இருக்கு. இந்த எது வந்தா இது 0 ஆகும்னா இன்னொரு 9 இதுவும் 19 வரணும். அப்போ 19 வரணும்னா இங்க எவ்வளவு வரணும்? 8 வரணும். அப்போ a வந்து 8 ஆச்சுன்னா 11 + 8 என்ன ஆகும்? 19 ஆகும். 19 - 19 0 ஓகேங்களா. ஸோ இந்த a வர வேண்டிய இடத்துல வர வேண்டிய வேல்யூ என்ன? a = 8. இதாங்க ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. What will be the mean of all the prime number between 10 to 22? அதாவது 10 க்கும் 22 க்கும் நடுவுல இருக்கிற prime number ஓகேங்களா. prime numberனா என்னன்னா ஒரு நம்பரை டிவைட் பண்ணும்போது அதோட ஃபேக்டர் வந்து 1 and itself இருக்கும் ஓகேங்களா. அதுதான் prime number. வேற எந்த நம்பராலையும் அது டிவைட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் 3 5 எல்லாமே prime நம்பர் தான். 3 5 7 11 எல்லாமே prime நம்பர் ஓகேங்களா. இந்த prime நம்பர் வந்து வேற எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. 2 ஆலையோ இப்போ 7 இருக்குன்னா அது 7 ஆல டிவைட் ஆகும் அல்லது 1 ஆல டிவைட் ஆகும். ஸோ இதுதான் prime நம்பர். நம்ம தமிழ்ல பகாயன்னு சொல்லுவாங்க. பகுஎண் பகாயன், இதுல பகாயன்ங்கிறது தான் prime நம்பர். இப்போ 10 க்கும் 22 க்கும் நடுவுல இருக்க prime நம்பர். அப்ப எதுலாம் prime நம்பர் பாத்தீங்கன்னா 11 13 அடுத்து 17 19 இந்த நாலு நம்பர் தான் 10 க்கும் 22 க்கும் இடையில இருக்கிற prime நம்பர். இப்போ இதோட மீன் கேட்கலாம், அதாவது சராசரி கேட்கலாம். ஸோ உங்களுக்கு சராசரினால என்ன? ஆவரேஜ் = 4 ஆட் பண்ணி 4ஆல டிவைட் பண்ணணும் ஓகேங்களா. பட் இது சின்ன நம்பரா இருக்குன்னா இதை ஆட் பண்ணி நம்ம போடணும்னா அப்படிங்க பாருங்க. இது இந்த 17 ல இருந்து ஒரு 2 இங்க வந்தீங்கன்னா இதுவும் 15 இதுவும் 15 ஆயிரும். இந்த 19 ல இருந்து ஒரு 4 இங்க வந்துச்சுன்னா இதுவும் 15 ஆயிரும், இதுவும் 15 ஆயிரும். ஸோ மீன் எவ்வளவு? ஆவரேஜ் வந்து 15 ஆன்சர். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா plus means minus, minus means divide, multiplication means minus, sorry, plus means multiplication, sorry இந்த இடத்துல plus means multiplication ஓகேங்களா. அடுத்து minus means division, multiplication means minus, divide means plus கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து கீழ ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட்டா இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஆப்ஷன் A பாருங்க 30 minus a 30 minus 3 divide 7 plus 2 multiplication 21 equal to 4 ஓகேங்களா. ஆப்ஷன் A. இப்படி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்ட்டா இருக்குன்னு கேக்குறாங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் 30 ஆப்ஷன் A பாருங்க. ஃபர்ஸ்ட் 30 minus a. அப்ப 30 இங்க minus means divide. 30 divide 3. அடுத்து divide means plus. Plus ஒரு 7. Plus means multiplication. Multiplication 2. அடுத்து multiplication means minus. Minus 21. equal to 4 கொடுத்திருக்காங்க. இந்த 4ங்கறது கரெக்ட்டானு பார்க்கணும் ஓகேங்களா. அப்போ பாட்மாஸ் விதிப்படி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? பாட்மாஸ் BODMAS பாட்மாஸ் விதிப்படி பிராக்கெட் இங்க இல்ல, ஆஃப் இல்ல, ஃபர்ஸ்ட் டிவிஷன். அப்போ 30 divided 3 எவ்வளவு வரும்? 10 plus அடுத்து என்ன? மல்டிப்ளிகேஷன். 7 into 2 14 minus 21 ஓகேங்களா. இப்போ 10 plus 14 எவ்வளவு? 24. இப்போ 24 minus 21 equal என்ன வரும்? ஆன்சர் 3 வரும். சோ இது 4 வந்திருக்கு. சோ ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் இல்ல. அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 39 minus 13. So 39 minus means divide 13. அடுத்து multiplication 6. அப்ப multiplication means minus 6. அடுத்து plus 3. plus means multiplication 3. அடுத்து divide 19. அப்ப divide means plus 19. plus 19 equal to 3 கொடுத்திருக்காங்க. ஓகே தானா? இது கரெக்ட்டானு பார்க்கணும். அப்ப 39 divide 3 என்ன வரும்? 3. அடுத்து மைனஸ் இங்க 6 into 3 18 plus 19 ஓகேங்களா. இப்போ 19 ஒரு 3 என்னாச்சு? 22 ஆச்சு. 22 ல ஒரு 18 போனா என்ன வரும்? ஆன்சர் 4 வரும். சோ இந்த ஆப்ஷனும் இல்ல. சோ அப்ப நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கணும்.
நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க 9 plus 4 divide 8. அப்ப 9 plus plus பதிலா என்ன மல்டிப்ளிகேஷன் 4 divide பதிலா plus 8 அடுத்து plus 3. அப்ப plus means multiplication. Plus means multiplication. அடுத்து into 10 plus 3 and the into multiplication means minus 10 is equal to 50. ஓகேங்களா? இப்போ இது கரெக்ட்டா பார்க்கணும். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணனும். அப்ப 9 4s are 36 plus 8 3s are 24 minus 10. ஓகேங்களா? அப்ப 36 இது ஒரு 24 36 40 50 வரும். சரி 40 60. 60 minus 10 என்ன வருது 50. சோ ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம். எழுதிடுங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க. The ratio of two number is 5:6. ரெண்டு நம்பரோட ரேஷியோ வந்து 5:6ங்கற ரேஷியோல இருக்கு. And the HCF 6. இதோட HCF வந்து 6. ஓகேங்களா? அப்பனா LCM of the number. LCM என்ன கேட்டிருக்காங்க? ஓகேங்களா? LCM கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஒரு நம்பர் ரேஷியோல கொடுத்திருக்காங்கனாலே அதோட HCF தான் இருக்கேலே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இருக்கு. ஓகேங்களா? சோ அதால மல்டிப்ளை பண்ணா அந்த நம்பர் கிடைச்சிடுங்க. சோ 5 இது 5x னு வெச்சுக்கலாம். 5x இது 6x ரேஷியோ இந்த ரேஷியோல இருக்குனா இதோட HCF என்ன கொடுத்திருக்காங்க 6. அப்ப 5 6 are 30 அடுத்து 6 6 are 36. இதுதான் ரெண்டு நம்பர். ஓகேங்களா? இப்போ என்ன கேக்குறாங்க? இந்த ரெண்டு நம்பரோட LCM கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இந்த LCM நம்ம மாமூலா டானா போட்டு எடுப்போம் அந்த மாதிரி எடுக்கலாம். அதை விட நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. LCM into HCF is equal to product of two number. Product of two number. Two number. Yeah. So இதே மாதிரி LCM என்ன தெரியாது. into LCM into HCF கொடுத்திருக்காங்க 6 is equal to product of two number 30 into 36. ஓகேங்களா? சோ இதல அடிங்க 1 5 சார் இது 5 5 சார். சரி 1 6 சார் இது 5 6 சார். சோ LCM equal to என்ன 5 into 36 5 30 150 5 6 சார் ஒரு 30. சோ 180 ஆன்சர். நோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. What is the difference between largest and smallest number of 6 digit number? ஒரு 6 digit நம்பர்ல largest நம்பருக்கும் அதே 6 digit நம்பர்ல smallest நம்பருக்குள்ள டிஃபரண்ட் கேக்குறாங்க. அப்ப என்னைக்குமே ஒரு நம்பர் largest நம்பர்னாலே எல்லாமே 9 ஆ தான் வரும். ஓகேங்களா? சோ 6 digit largest நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 69 போடுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி smallest நம்பர் கேக்கும்போது அந்த லாஸ்ட் டிஜிட் மட்டும் என்ன இருக்கும் 1 இருக்கும் மத்த எல்லாமே 0 தான் இருக்கும். அதான் 1 7 0. So இதான் 6 digit largest number இது 6 digit smallest number. இப்போ இதுக்குள்ள டிஃபரண்ட் கேக்குறாங்க. அப்ப மைனஸ் பண்ணனும். அப்ப அது 9 9 9 9 9 9 minus 1 8. So 8,99,999 இதோட ஆன்சர். அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Next question, there are 4 numbers are there alternative the number which hold the same relationship. ஓகேங்களா? மொத்தம் ஒரு 4 நம்பர் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து ஆட் ஆன் அவுட் கேக்குறாங்க. ஒரு நம்பர் மட்டும் டிஃபரண்டா இருக்கு மத்த எல்லாம் ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்றாங்க. பாருங்க 28 A வந்து 28 அடுத்து 45 அடுத்து 72 அடுத்து 81 இந்த 4 நம்பர் கொடுத்திருக்காங்க. இதுல ஆட் ஆன் அவுட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒன்னு மட்டும் டிஃபரண்டா இருக்கு மத்த எல்லாம் சேமா இருக்குன்றாங்க. ஓகேங்களா? ஏதோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. அப்போ பாருங்க இங்க 28 இருக்கு. இது 45 72 81. இப்போ சப்போஸ் ஈவன் நம்பரா கொடுத்திருப்பாங்க அப்படினு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் ஈவன் நம்பர் இருக்கு, ரெண்டு ஆட் நம்பர் இருக்கு. சோ ஈவன் நம்பர்ல ஆட் நம்பரும் இல்ல. ஓகேங்களா?
அந்த ரிலேஷன்ஷிப் இல்லை. அப்போ வேற என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா இந்த 72 இருக்கு இல்லையா, இந்த 72 கூட்டினா 7 + 2 9, 9 வந்து 9ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி தான் 8 + 1 9, அப்போ 9ஆல் டிவைட் ஆகும். இது 45 9ஆல் டிவைட் ஆகும். 28 9ஆல் டிவைட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஆட் ஆன் அவுட் என்ன ஆன்சர் இதுக்கு 28 தான் இதோட ஆன்சர். கொஞ்சம் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் தி நம்பர் ரிலேட்டட் டு தி given நம்பர். ஓகேங்களா? மூணு நம்பர் கொடுத்திருக்காங்க. அதாவது 61 19 31, 61 19 31. ஓகேங்களா? இந்த மூணு நம்பருக்கு ரிலேட்டடா வரக்கூடிய நம்பர் கீழ ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல எது ரிலேட்டடா வரும்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? பாருங்க 27 79 16 33, 27 79 16 33. இந்த நாலு நம்பர்ல எது இதுக்கு ரிலேட்டடா இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க 61 19 31, இதெல்லாம் என்ன நம்பர்? இது எல்லாமே பிரைம் நம்பர். அப்போ இதுல இருக்கிற எது பிரைம் நம்பர் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ 27 கண்டிப்பா பிரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா அது 9ஆல போகும் 3ஆல போகும். 16 வந்து 4ஆல போகும் 2ஆல போகும். 33 வந்து 3ஆல போகும் 11ஆல போகும். ஸோ 79 மட்டும் தான் இதுல பிரைம் நம்பர். இதுதான் இதோட ரிலேட்டடா உள்ள நம்பர். ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? Find the difference between the place value of 9 in, அதாவது ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க, அதுல place value கேக்குறாங்க. 7189 7189 563 563. இதுல difference between the place value of 9 and 3, 9க்கும் 3க்கும் உள்ள place value-ஓட டிஃபரண்ட் கேக்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் place value-னா என்னன்னா இந்த இது எந்த பிளேஸ்ல இருக்குங்கறத பார்க்கணும். அதுதான் பிளேஸ் வேல்யூ. ஒரு நம்பரோட பிளேஸ் வேல்யூங்கிறது அது எந்த பிளேஸ்ல இருக்கு, 1 பிளேஸ்ல இருக்கா 10 பிளேஸ்ல இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் 6 இருக்குன்னா 6 வந்து ஒன்ஸ் 10 பிளேஸ்ல இருக்கு. அப்போ இதோட வேல்யூ வந்து 60. ஓகேங்களா? இப்போ 9க்கும் 3 கூட டிஃபரண்ட் கேக்குறாங்க. அப்போ 9ஓட பிளேஸ் வேல்யூ என்ன? பிளேஸ் வேல்யூ 9ஓட பிளேஸ் வேல்யூ ஒன்ஸ் 10s 100 1000. சோ 9 * 1000 1000 பிளேஸ்ல இருக்கு. சோ இது எவ்வளவு 9000. அடுத்து 3 ஓட பிளேஸ் வேல்யூ 1ல இருக்கு. அப்ப 3 * 1 3 தான். சோ இதுக்குள்ள டிஃபரண்ட் கேக்குறாங்க. சோ இத அப்படியே மைனஸ் பண்ணா வரப்போகுது. எவ்வளவு வரும்? 10க்கு 3 போனா 7 9 9 இது 8. சோ 8997 ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. which number will replace the question mark in the following series? ஓகேங்களா? ஒரு क्वेश्चन மார்க் கொடுத்திருக்காங்க. அதுல எந்த நம்பர் கீழ இருக்க ஆப்ஷன்ல ரீப்ளேஸ் ஆகும் கேக்குறாங்க. 2928 2928 65 126 65 126. ஓகேங்களா? இதுல அடுத்து क्वेश्चन மார்க். இதுல எது கரெக்ட்டா கீழ இருக்க ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் A வந்து 217, ஆப்ஷன் பி வந்து 214, அடுத்து 234 254 254 254. ஓகேங்களா? நாலு ஆப்ஷன் இருக்கு. இதுல எது ஆப்ஷன்ல வரும்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ क्वेश्चन பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 2 இருக்கு, அடுத்து 9 இருக்கு, 28 இருக்கு. சோ இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியுது. இதெல்லாம் என்ன இருக்கு? ஒரு கியூப் + 1 1 கியூப் + 1. இந்த 2ங்கிறது 1 கியூப் + 1. ஓகேங்க? 1 கியூப் எப்பவுமே 1 தான். +1 ஆட் பண்ணீங்க 2 ஆகும். அடுத்து பாருங்க 9 இருக்கு. 9 வந்து 2 கியூப் 8 + ஒரு 1. அடுத்து 3 கியூப் 27 + 1 28 ஆகும். அடுத்து 4 கியூப் எவ்வளவு? 4 * 4 * 4 4 * 4 * 4 4 4s are 16 16 4s are 64 + 1. அப்போ 4 கியூப் + 1. அப்ப அடுத்து என்ன வரும்? 5 கியூப் + 1 5 கியூப் 125 + 1. அடுத்து 6 கியூப். அப்ப 6 கியூப் எவ்வளவு? 6 * 6 36 36 is 216. அப்ப 216 + ஒரு 1 217 217 இதுக்கு ஆன்சர். 6 கியூப் + 1. ஓகேங்களா? சோ இதான் ஆன்சர். ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அதுவும் அதே மாதிரி தான். ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. 2 7 11 16 20. 2 7 11 16 20. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. பாருங்க இங்க 2 இருக்கு, இங்க 7 இருக்கு. எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு? 5 ஆட் ஆயிருக்கு. அடுத்து 11 4 ஆட் ஆகுது. அடுத்து 16 5 ஆட் ஆகுது. +5 +4 +5. அப்ப அடுத்து +4 ஆட் ஆகுது. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்? +5 ஆட் ஆகும். அப்ப 20 + 5 25 ஆன்சர். ப்ளஸ் ஒரு 5. சோ ஆன்சர் வந்து எவ்வளவு? 25. அடுத்த क्वेश्चन பாருங்க. 29 31 34 39 57 கொடுத்திருக்காங்க. பாருங்க 29 31 34 39 அடுத்து क्वेश्चन மார்க் அடுத்து 57 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுல எது வரும் கேக்குறாங்க. சோ பாருங்க 29 ல இருந்து 31 எவ்வளவு கூடி இருக்கு? 2 ஆட் ஆயிருக்கு. +2 ஆட் ஆயிருக்கு. அடுத்து +3 ஆட் ஆகுது. அடுத்து +5 ஆட் ஆயிருக்கு. அடுத்து என்ன ஆட் ஆகும் தெரியாது. அடுத்து எவ்வளவு ஆட் ஆயிருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க 2 3 5. ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே 3 5 னா ஆட் நம்பர். பட் 2 வந்து ஆட் நம்பர் இல்ல. அப்ப இது என்ன பேட்டர்ன்ல போயிருக்கு பாத்தீங்கன்னா, இந்த 2ங்கிறது பிரைம் நம்பர், 3ங்கிறது பிரைம் நம்பர், 5ங்கிறது பிரைம் நம்பர். சோ அடுத்த பிரைம் நம்பர் என்ன? பிளஸ் ஒரு 7 ஆட் ஆகும். ஓகேங்களா? அப்போ 39 + 7 எவ்வளவு? 46. இது 46 வரும் இந்த இடத்துல. ஓகேங்களா? சோ இந்த 7 ஆட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த பிரைம் நம்பர் 9 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. அடுத்த பிரைம் நம்பர் எவ்வளவு? 11. சோ 11 ஆனா 46 ஒரு 11 57 கரெக்ட்டா வருது. சோ ஆன்சர் என்ன? 46 ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. What will be the next set of number in the series கொடுத்திருக்காங்க. அதாவது 2, 3 2 3 ஒரு செட். அடுத்து 3 5 3 5 ஒரு செட். அடுத்து 5 7 7 11 5 7 7 11. ஓகேங்களா? அடுத்து 13 11 13 கொடுத்திருக்காங்க. 11 13. இதுக்கு அடுத்து என்ன செட் வரும்னு கேக்குறாங்க. பாருங்க 2 3 3 5. இது லாஸ்ட் நம்பர் வந்து இதுல ஃபர்ஸ்டா வருது எல்லாத்துலயுமே. ஓகேங்களா? பட் என்னன்னா கவனிக்க வேண்டியது என்னன்னா 2 க்கு அடுத்து 3 3 க்கு அடுத்து 5 5 க்கு அடுத்து 7 7 க்கு அடுத்து 9 வரல. ஓகேங்களா? இப்போ இது என்ன பேட்டர்ன்ல போகுது பாத்தீங்கன்னா எல்லாமே பிரைம் நம்பர். 2 3 5 7 11 எல்லாமே பிரைம் நம்பர். ஓகேங்களா? சோ இங்க 11 13 இருக்கு. ஓகே, அடுத்து என்ன வரும்? ஃபர்ஸ்ட் நம்பர் 13 இருக்கும் செட்ல. அடுத்து 15 வராது. சோ அடுத்த பிரைம் நம்பர் பாத்தீங்கன்னா 70 13 70. சோ 2 3 3 5 5 7 7 11 11 13. அப்போ இந்த 13 இங்க வரும். அடுத்த பிரைம் நம்பர் என்ன? 17. இதுதான் ஆன்சர். அதாவது ஆப்ஷன் சி ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. கம்ப்ளீட்லி நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன வரும் கேக்குறாங்க. அதாவது 11 1112 divide 139 minus 5. இதோட ஆன்சர் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ 1112 by 139. ஓகேங்களா? minus 5. சோ இத பாருங்க. இப்ப பார்த்தாலே தெரியுது இது 8 டைம்ஸ் இருக்கு. ஏன்னா கீழ 9 இருக்கு, கீழ மேல 2 இருக்கு. 8 9 சார் என்ன வரும்? 72 வரும். சோ இது 8 டைம்ஸ் இருக்கா பாருங்க. இது 8 ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா? 8 9 சார் 72 க்கு 2 பேலன்ஸ் 7 3 3 8 சார் 24 24 plus 7 31 பேலன்ஸ் 3 1 8 சார் 3 plus 1 8 சார் 8 8 plus 3 11 வரும். சோ 8 டைம்ஸ் இருக்கு. சோ இது அப்படியே அடிச்சீங்கன்னா 8 வரும். ஓகேங்களா? சோ 8 minus 5 equal எவ்வளவு? ஆன்சர் 3. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம்.
நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चन பாருங்க what will be the next number கொடுத்திருக்காங்க அதாவது 12 48 240 12 48 அடுத்து 240 ஓகேங்களா இதோட நெக்ஸ்ட் என்ன வரும் கேக்குறாங்க அப்போ 12 ல இருந்து இது எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆயிருக்கு பாருங்க இத பார்த்தாலே தெரியும் மல்டிப்ளிகேஷன் 12 ஓட மல்டிபிள் அப்ப 12 into 4 12 into 4 எவ்வளவு மல்டிப்ளிகேஷன் 4 12 4s are 48 அடுத்து 48 into எவ்வளவு ஆயிருக்கு 5 டைம்ஸ் ஆயிருக்கு பாருங்க 5 40s are 200 5 8s are 40 அப்ப அடுத்து நெக்ஸ்ட் என்ன வரும் 240 into 6 வரும் சோ இத 6 ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க 6 0 0 6 4s are 24 balance 2 6 2s are 12 plus 2 14 so 1440 option D next question பார்க்கலாம் next question பாருங்க in a farm there are goat and peacock ஓகேங்களா ஒரு ஃபார்ம்ல பீகாக்கும் கோட்டும் இருக்கு if the number of heads is 60 and the number of feet is 170 ஓகேங்களா மொத்தம் ஹெட் வந்து டோட்டல் 60 இருக்கு ஃபீட் கால்கள் வந்து எவ்வளவு இருக்கு 170 இருக்கு ஓகேங்களா then number of goat மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேக்குறாங்க goat ஓகேங்களா goat இந்த peacock சோ இந்த மாதிரி क्वेश्चन வந்தா x y னா வச்சு செய்யறது ரொம்ப ஈஸி ஓகேங்களா क्वेश्चन பாருங்க ஹெட் மொத்தம் 60 இருக்கு ஓகேங்களா சோ எல்லா விலங்குக்குமே ஹெட் ஒன்னு தான் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா ஃபீட் எப்பவுமே பீகாக்குக்கு 2 ஃபீட் இருக்கும் கோட்டுக்கு 4 ஃபீட் இருக்கும் அப்போ இப்போ மொத்தம் 60 இருக்கு ஹெட் அப்போ மொத்தம் ஃபீட் எல்லாமே ரெண்டு கால்கள் உள்ளதா இருந்தா டோட்டல் ஃபீட் 60 into 20 2 என்ன ஆகும் 120 தான் வரணும் ஓகேங்களா பட் இங்க ஃபீட் எவ்வளவு வந்திருக்கு 170 வந்திருக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா கூடி இருக்கு பாத்தீங்கன்னா 50 ஃபீட் எக்ஸ்ட்ரா கூடி இருக்கு ஓகேங்களா அப்போ கோட்டுக்கு 4 ஃபீட் ஓகேங்களா 4 ஃபீட் வரும் சோ அப்ப எக்ஸ்ட்ரா 2 ஃபீட் கோட்டுக்கு வருது அப்ப மொத்தம் 50 ஃபீட் எக்ஸ்ட்ரா இருக்குனா கோட் மொத்தம் எத்தனை இருக்கும் 25 இருக்கும் 50 by 2 so 1 2s are 25 2s are அவ்வளவுதாங்க கோட் வந்து 25 கோட் இருக்கும் இதான் ஆன்சர் ஆப்ஷன் டி next question பார்க்கலாம் dash are twin prime numbers ஓகேங்களா இதெல்லாம் twin prime என்னன்னு கேக்குறாங்க 4 9 கொடுத்திருக்காங்க 2 3 கொடுத்திருக்காங்க 4 6 கொடுத்திருக்காங்க 4 9 2 3 2 3 4 6 4 6 அடுத்து 3 5 இதுல எது ட்வின் பிரைம் கேக்குறாங்க பிரைம் நம்பர்ல ட்வின் பிரைம்னா என்னன்னா ஒரு ரெண்டு பிரைம் நம்பருக்கு உள்ள டிஃபரண்ட் வந்து 2 வரணும் ஓகேங்களா அதுதான் ட்வின் பிரைம் இப்போ 4 9 சரி 4 9 னா இது பிரைம் நம்பரே கிடையாது 9ங்கிறது ஓகேங்களா சரி 4 9 தானா ஆமா 4 9 தான் இந்த 9 ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பரே கிடையாது சோ அந்த ஆப்ஷன் கிடையாது ஓகேங்களா அடுத்து 2 3 பிரைம் நம்பர் பட் ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட் எவ்வளவு 1 சோ இதுவும் கிடையாது ஓகேங்களா அடுத்து 4 6 ம் பிரைம் நம்பரே கிடையாது 3 5 இந்த 3 5 ம் பிரைம் நம்பர் இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட் எவ்வளவு இருக்கு 2 இருக்கு சோ ஆப்ஷன் டி இதுதான் கரெக்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம் next question பாருங்க which number will be the middle in if the following number are arranged in descending order ஓகேங்களா அஞ்சு நம்பர் கொடுத்திருக்கேன் இது descending order அதாவது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரா அரேஞ்ச் பண்ணிட்டு அதோட மிடில் நம்பர் என்ன கேக்குறாங்க மிடில்ல எது வரும் கேக்குறாங்க பாருங்க இங்க ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர் என்ன 4 6 6 வருது இதுதான் ஃபர்ஸ்ட் வரும் சரி இது ஃபர்ஸ்ட் வரும் இது செகண்ட் வரும் ஓகேங்களா அடுத்து இது ரெண்டுமே சின்ன நம்பரா இருக்கு சோ மிடில்ல என்ன வரும் கண்டிப்பா 4 5 ல ஆரம்பிக்கிறது தான் வரும் ஓகேங்களா இது ரெண்டுமே 4 4 ல ஆரம்பிக்கும் சோ இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் இது தேர்ட் இது ஃபோர்த் இது ஃபிஃப்த் சோ இதுதான் மிடில்ல வரக்கூடிய நம்பர் சோ 4 5 6 5 ஆப்ஷன் C is correct அடுத்து பாருங்க what should be subtracted from 107.3 to get 96.4
107.3லேருந்து எந்த நம்பரை மைனஸ் பண்ணா மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 96.4 வரும் கேட்குறாங்க. அவ்வளோதாங்க. ஸோ இந்த மைனஸ் எக்ஸ் அங்கே போனால் ப்ளஸ் ஆயிடும், இது இங்கே மைனஸ் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவோம், 107.3லேருந்து ஒரு 96.4 மைனஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே இது வந்து 3 இருக்கு போகாது, ஒன்று பாரோ பண்ணால் 13 ஆகும், 13 4 போனால் 9, இங்கே 6 தான் இருக்கும். ஸோ 0 வரும். 10.9 ஆன்சர். 10.9 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் xcv1 vi சாரி ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் xcvi. ஓகேங்களா, இதோட வேல்யூ என்ன கேக்குறாங்க, அத ரோமன் லெட்டர்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து வேல்யூ 10, இது c னா 100. c க்கு பெரிய நம்பருக்கு லெஃப்ட்ல சின்ன நம்பர் இருந்தா மைனஸ் பண்ணும். அப்போ இது 100, அதுக்கு முன்ன 10 இருக்கு. சோ மைனஸ் பண்ணா எவ்வளவு, 90. இது 5, இது ஒரு 1 6. அப்போ 90, இது ஒரு 6, மொத்தம் எவ்வளவு ஆச்சு 96. இதோட ஆன்சர் 96 ஆப்ஷன் சி.